வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணத்துக்காக ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பணம் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயம் வேற சில விஷயங்களும் முக்கியம் தானே. கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சது, அப்புறம் உடம்புக்கும் பிடிச்சது. ஆனா உங்க ரீட்டா அண்ணியோட லைஃப் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அதே தாகம், ஒரு முழுமை இல்லாதது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும். ரீட்டா, சொல்லுங்க. இந்த ஃபிளாட் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குங்க. சரி, ஓகே. ரீட்டா, நான் உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டியோட தலைவரோடது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவருக்கு கால் பண்ணு. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. உங்களை வெளி வேலை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அப்போ எனக்கு வீட்ல வேலை. அட, நான் வேலை செஞ்சுதானே ஆகணும். அட, நான் வேலைய செய்யாதவங்க கிட்ட தானே வேலைய பத்தியே பேசிட்டு இருக்கேன். ரீட்டா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அது நான் உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டியோட தலைவரோடது. ஹலோ தலைவரே. சொல்லுங்க மேடம். நான் ரீட்டா பேசுறேன். உங்களோட நம்பரை என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு. ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ண சொன்னாரு. ஆமாமா, சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்? என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, அவரால செய்ய முடியாத வேலைய நீங்க செய்வீங்கன்னு சொன்னாரு. ஆமா, கண்டிப்பா. நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன். என் டியூட்டியே நான் வேலை செய்யறது தானே. நிச்சயமா? நிச்சயமா. நீங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். வேலையா? ஆமா, அதுவும் வேலைதான். நீங்க என் முன்னாடி வந்தீங்கன்னா அது என்ன வேலைன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். வேலை வந்துருச்சு. நம்ம டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இவங்கள போய் ஒரு கை பாத்துருவோம். தலைவரோட பேரை கேட்டதுல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முழுசா சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு. நான் அந்த கதவை திறக்க போயிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான சந்தோஷம் இருந்தது. நீங்களா? வேற யாராவது வராங்களா என்ன? இல்ல. போகும்போது என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியை டவ் பண்ணி கேரேஜில் விட்டுட்டு தான் இப்போ வரேன். முதல்ல என்ன நினைச்சேன்னா, அங்கேருந்து அப்படியே டாக்ஸி பிடிச்சி ஆஃபீஸ் போயிடலாம் தான் நினைச்சேன். சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போலான்னு இங்க வந்துட்டேன். இந்தாங்க ஷர்ட். நானும் வரவா குளிக்கிறதுக்கு? எப்ப பார்த்தாலும் உனக்கு ரொமான்ஸ் யோசனை தான் இருக்குமா? எனக்கு டைம் ஆகுது, என்ன கிளம்ப விடு. என்ன பண்றது, கடவுள் என்ன படைக்கும் போதே ரொமான்டிக்கா படைச்சிட்டாரு. ஹலோ. ஹலோ மேடம், நீங்க கேப் புக் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க, நீங்க கேப் புக் பண்ணீங்களா? இந்த கேப்காரங்க வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு உங்க மாதிரி ஆளுங்க தான் கிடைக்கிறாங்க, குறைஞ்ச டைம் எடுத்துக்கிறவங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு இருக்காரு. ஓகே மேடம். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். சரி, ஓகே, வண்டி எடுங்க. ஓகே சார். அடேங்கப்பா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாமா? ஒரு மாத்திரை சாப்பிட்டா வயசானவங்க வயசு பசங்கள ஆயிடுவாங்களா? நிறைய பேர் இந்த டேப்லெட்டை சாப்பிட்றாங்க சார். அட, நீங்க என்ன இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? நீங்களும் இந்த டேப்லெட் சாப்பிட்றீங்களா என்ன? இல்ல சார், எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. ஆனா யாரெல்லாம் இந்த டேப்லெட் சாப்பிட்றேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அட்டகாசமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா வேலை செய்யும் போது அதோட பேரும் ஃபேமஸ் ஆகும்ல. அப்படின்னா சரி, அந்த இடத்துக்கு நாம அப்புறமா போய்க்கலாம். முதல்ல ஏதாவது மெடிக்கல் ஸ்டோருக்கு போங்க. சரி சார். நான் அந்த தலைவரை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவரு எப்ப வருவாரு, அவர் வந்தா என்னோட வேலையும் முடிஞ்சிரும்னு. அப்ப கரெக்டா டோர் பெல்லும் அடிச்சது. என்ன சொல்லுங்க? இல்ல, நீங்க தான் ஃபோன் பண்ணிருந்தீங்க. வீட்டுக்கு வந்தா சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. நான் சொசைட்டியோட தலைவருக்கு தானே ஃபோன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு இல்லையே சார். ஆமா, அந்த தலைவரே நான் தான்.
சொசைட்டில எனக்கு 3 ஃபிளாட்ஸ் இருக்கு. அதோட நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கூட. ஓ அப்படியா? அப்போ நீங்க தான் சொசைட்டி தலைவரா? ஆமா. எப்பவாவது யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னா முதல் தடவை அவங்கள பார்த்ததுமே நமக்கு தோணும். அதே மாதிரி ஃபீலிங் தான் தலைவரை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு. அட தலைவர்லாம் என்னங்க, நான் ஒரு சேவகன். யார் என் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் செஞ்சிருவேன். உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? உள்ள வாங்க, நானே சொல்றேன். ஆ, உள்ளயா? கிச்சன் உள்ள இருக்கிற டேப்ல இருந்து தண்ணியே வரமாட்டேங்குது. ஆ. அவன் இந்த டேப்லெட் தான் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்னா டீ கூட எடுத்துக்கணுமா, இல்ல சூடான பால் கூடவா. இந்த மாத்திரை சாப்பிட்டா 1 ஹவருக்கு செம்ம சந்தோஷமா இருக்கலாம். ம்ஹும். ஏன் அதை விட அதிகமா கூட கொடுக்கும். அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது டீ கடை இருக்கான்னு பாரு. அங்க போய் டீ ஆர்டர் பண்றேன், கூடவே இதையும் சாப்பிட்றேன். அப்பதான் வீட்டுக்கு போறதுக்கு கூட இது கரெக்டா வேலை செய்யும். ம் டீ கடை எங்க இருக்கு? டீ கடை சார், ஆ? அங்க முன்னாடி டீ கடை இருக்கு பாருங்க, ம். அங்க போய் குடிக்கலாம். ஆ, ஆ. வாங்க. வாங்க சார். இவ ரொம்ப ஹாட்டா இருக்காளே. இவளை பத்த வைக்கிறதுக்காக நாம இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட பலத்தை இந்த மாத்திரைய பார்த்துக்குன்னு நினைக்கிறேன். இவளை நாம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக பிஸ்கெட் எடுத்துட்டு வந்தேன். நீங்க அதுக்குள்ள இவ்ளோ சூடா டீயை குடிச்சிட்டீங்க. ஆமா, எனக்கு சூடான டீனா ரொம்பவே பிடிக்கும். அப்படியா? அவரு என்ன தொட்டதும் எனக்கு என்னோட ரொமான்டிக் மூடு அதிகமாயிடுச்சு. என்னோட இளமையும் இந்த மாதிரி ஒரு உறவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது. என்னாச்சு? இது வரைக்கும் யாரும் என்ன தொட்டதுல இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்ல. ஆ, என்னை விட்டு தூரமா இருங்க, ம். இல்லனா என்னால நீங்க பலவீனமாயிடுவீங்க. இவளை பார்த்தா ரொம்பவே தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கே. எனக்கு தெரியும், தண்ணி டேப்பெல்லாம் ஒரு கதை தானு. என்னாச்சு? யாராவது வந்துட போறாங்க. நான் போய் கதவை அடைச்சிட்டு வரேன். ம். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபீலிங், இதே ஃபீலிங் எனக்கு அடிக்கடி கிடைச்சதுன்னா என்னோட வாழ்க்கையில அது இதை விட சந்தோஷமே இருக்காது. என்ன நீங்க ஏசிலையும் நல்லா வேர்க்க வச்சிட்டீங்க. நானும் என்னோட வாழ்க்கையில உங்களை விட ஹாட்டான பொண்ணை பார்த்ததே இல்ல. நிஜமாவா? கண்டிப்பா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். இன்னைக்கு தான் எனக்கு முழுசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஆனா எனக்கு இன்னும் முழுசா ஆகலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ம். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என் பலவீனமாயிடுவீங்க. உன் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பலவீனமானவன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏய் ஏய், இங்க பாரேன். எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஹாட்டா இருக்க நான் இவ்வளவு ட்ரை பண்றேன், நீ ஏன் இவ்வளவு கூலா இருக்க? எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அப்புறம் சூடான டீ எல்லாம் குடிச்சா நீங்க உடனே ஹாட் ஆயிட மாட்டீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தூங்கலாம்ல. உங்களால தான் எதுவும் முடியாதுல்ல, அப்புறம் ஏன் தொந்தரவு பண்றீங்க? நீ என்ன ஏதாவது பண்ண விட்டாதானே என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு உடம்பு முடியலன்னு. அப்புறம் எனக்கு மார்னிங் பேட் வாங்கிட்டு வாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன்.
என் ஹஸ்பண்ட் வெளியே போய் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஏன் நான் வரக்கூடாதா? நான் ஏன் சொல்றேன்னா, என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி எதையாச்சும் மறந்துடுவாரு, அதனால திரும்பவும் வந்துருவாரு. இங்க பாரு செல்லம், ரிஸ்க் இல்லாத உறவு சந்தோஷமாவே இருக்காதுல்ல. என்ன சார், மாத்திரை யூஸ் பண்ணீங்களா சார்? யூஸ் பண்ணேன். மாத்திரை சாப்பிட்ட உடனே என் ஒய்ஃப் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாத்திரையை சாப்பிட்ருக்கேன்னு. முதல்ல விட நிறைய டைம் எடுத்துச்சு. சூப்பர் சார். ஆ, அப்படின்னா மேம் செம்ம ஜாலியா இருந்திருப்பாங்களே. வாய மூடு. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா போங்க, போய் ஸ்டோர் ரூம்ல மறைஞ்சுக்கோங்க, சீக்கிரம். அவர் அங்கேயே வந்துட்டா? அவர் அங்கெல்லாம் வர மாட்டாரு. நான் என்ன சொல்றேனோ அப்படியே செய்யுங்க, போங்க ஆ. சீக்கிரம். சரி. நான் அந்த தலைவரை மறைச்சு வச்சுட்டு டோரை ஓபன் பண்றதுக்காக போனேன். அப்ப எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்ன கையும் களவுமா பிடிச்சிட்டாருன்னா என்னோட பயம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. என்ன சொல்லுங்க? சுமனு பாப்பாவுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. அவங்க இங்க இருக்காங்களா? ஆமா, அவ என்னோட சின்ன தங்கச்சி. ஆனா இப்போ அவ இந்த இடத்துல இல்ல. நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்ல சொல்லுங்க. சுமன், உனக்கு இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு. உன் போனுக்கு ஏதோ ஓடிபி வந்திருக்குமா? அது என்னன்னு பார்த்து சொல்லு. 1314. ஓகே, இந்தாங்க. வாங்க, வெளியே வாங்க, சீக்கிரமா வாங்க. ஆமா, யார் வந்தாங்க? அது கொரியர்காரன் வந்தான். ஓ. என்னோட தங்கச்சிக்கு இன்டர்வியூ லெட்டர் கொடுக்க வந்தான். இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு சண்டிகர் வருவா. ஓ, அப்படியா? சரி, நான் இத போய் வச்சுட்டு வந்துடுறேன். ம். இவளே இவ்வளவு ஹாட்டா இருக்கா? இவளோட சின்ன தங்கச்சி எவ்வளவு ஹாட்டா இருப்பாளோ? Thank God டிக்கெட் கிடைச்சிடுச்சு. செல்லம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை விட்டு தூரமா இருக்க வேண்டியது இருக்கு. ஐ மிஸ் யூ. எனக்கு அங்க பாடியில பெயின் வந்துச்சுன்னா எனக்கு அங்க மசாஜ் பண்ணி விட கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு மசாஜ் பண்ணி விடுறப்போ என்னோட எல்லா பெயினுமே காணாம போயிடும். சரி, நீ எழுந்த உடனே எனக்கு கால் பண்ண. எப்படி இருக்க சுமன்? நல்லா இருக்கேன் மாமா. டிரைவர், இந்த பேகை வாங்கிக்க. நீ உட்காருமா. சரிங்க மாமா. ஏன்பா எங்க கூட்டிட்டு போற? சாரி சார், சாரி சார். என்னோட கவனம் வேற எங்கேயோ இருக்கு. உன் கவனத்தை ஒழுங்கா வேலையில காட்டு. சார், வேலையில தான் இருக்கு. சரி, அப்படியே நேரா போய் அடுத்த ரைட் எடுத்துக்க. சரி சார். மேடம், வாங்க மேடம். ம். லக்கேஜ் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரிங்க சார். அக்கா. இந்த கிழவனுக்கு அடிச்சிருக்க லக்க பத்தியா? எவ்வளவு ஹாட்டான மச்சினிச்சு, அதை விட செக்ஸியான வைஃப். ஹலோ, வீட்டுக்குள்ள போகலாம்ல, அவளை உள்ள கூட்டு போ. என் தங்கச்சியை பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள கூட்டு போன்னு சொன்னேன். வா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? திங்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள வா. நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். நீங்களும் டீ குடிச்சிட்டு போங்களேன். சரி, ஓகே மேடம்.
டீயை குடிச்சிட்டு என்ன ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போ. சரிங்க சார். இந்த குடி. அக்கா இவ்வளவு சீக்கிரமா டீ எடுத்துட்டு வந்துட்டீங்க, முன்னாடியே போட்டு வச்சிட்டீங்களா என்ன? ஆஹா, உண்மைதான். எனக்கு பழக்கமாயிடுச்சு. எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். நீங்கெல்லாம் வரீங்கல்ல, அதான் முன்னாடியே டீ போட்டு வச்சிட்டேன். இவங்க எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் செய்வாங்களா? இவங்க கூட எப்படியாவது பேசிட்டா நம்ம வேலைய முடியுமே. ரீட்டா, நம்ம வண்டி கராஜ்லேருந்து எப்போ ரெடி ஆயிட்டு வருதோ அது வரைக்கும் இவன் நம்ம கூட தான் இருக்க போறான். நம்ம கூடவா? அதாவது நீ எங்கேயாவது வெளியே போகணும்னா இவனோட கார்லயே நீயும் போயிட்டு வந்துரு. இவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. நீ எங்கேயாவது வெளில போகணும்னா அப்போ அவசரத்துக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ இவனுக்கு கால் பண்ணு. என்னோட பேட்டரி லோவா இருக்கு. அதாவது என்னோட போனை சார்ஜ் போட்டிருக்கேன். பரவாயில்ல, நான் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. 8676564666. ம் உங்களோட நம்பர் ரொம்ப செக்ஸியா இருக்கே. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். சரி வா, நம்ம கிளம்புவோம். ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. இவன் இப்ப கிளம்பிட்டான். அவ வீட்ல இப்ப தனியா தான் இருப்பா. மச்சி நிச்சயம் வந்திருக்கால, அவளையும் ஒரு கை பாத்துருவோம். வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே போவோம். இவன் எப்ப பார்த்தாலும் வீட்ல ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம். உன்னோட போனுக்கு யாரோ 2-3 தடவை கால் பண்ணிருக்காங்க. அக்கா, இந்த ஃப்ராட் ஆளுங்க நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே எடுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த தனியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ராடு கூட கால் பண்றது கிடையாது. ஆமாக்கா, உங்களுக்கு இங்க ரொம்ப தனியா போர் அடிக்கும்ல? ஆ, இங்க ஒரு பார்க் இருக்கு. ரொம்ப போர் அடிச்சா அங்க போய் சுத்திட்டு இருப்பேன். நீயும் அங்க வா, உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, எப்படியும் என்னோட ஜிம்மை ரொம்ப நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு பார்க்ல யாராவது மசாஜ் பண்றதுக்கு கிடைக்கலாம்ல? நீங்களா? என்ன பார்த்தோன்னா ஏன் இப்படி பயப்படுற? உங்களை பார்த்தா நான் என்ன, என் உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே பயப்படுது. அப்படின்னா உன் பார்ட்ஸுக்கிட்டே கேளேன், அதுக்கு நான் வரது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அத நீங்களே கேட்டுக்கோங்க. நீ வீட்ல தனியா இருக்கியா என்ன? ஆமாப்பா, ஒருவேளை வீட்ல யாராவது இருந்தா நான் உங்களை இப்படி பண்ண விடுவேனா என்ன? உன்னோட தங்கச்சி வரப்போறதா நீ சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, அவ வந்துட்டாளா என்ன? வந்துட்டா, பார்க்க சுத்தி பாக்குறேன்னு போயிருக்கா. அப்படியா? நீ அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. என் கூட வாங்க, இங்கதான் பக்கத்துல இருக்கா. வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோ அங்க பர்பிள் ட்ரெஸ் போட்டிருக்கால, அவதான் என்னோட தங்கச்சி. அடேங்கப்பா, உன் தங்கச்சியும் அப்படியே உன்ன மாதிரியே இருக்காளே. அவ என்னோட தங்கச்சி, அப்ப என்ன மாதிரி தானே இருப்பா. கடவுள் ரொம்ப சந்தோஷமா படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், உன்னையும் அப்புறம் உன் தங்கச்சியும். நான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் செய்ய அனுப்பியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. வாங்களே, என்ன உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கஷ்டப்படுத்துங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, வாங்க ஆரம்பிக்கலாம்.
போலாமா மேம்? இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மாமா வந்துட்டு இருக்காரு, ஆபீஸ்ல டிராப் பண்ணிடலாம். ஓகே. மாமா ம் அப்புறமா நான் ஷாப்பிங் கூட பண்ணணும். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜத்தின் கூட்டு போவான். எப்போ எல்லாரும் அவங்க உங்களோட வேலைக்கு கிளம்பி போறாங்களோ அப்போ எனக்கு என்னோட வேலை ஞாபகம் வருது. அதனால நான் சொசைட்டி தலைவருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுவேன். ஆமா, உன் தங்கச்சி எங்க? அவ இன்டர்வியூக்காக போயிருக்கா. அப்பதானே நமக்கும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவ எப்படினாலும் இங்கதானே கொஞ்ச நாள் இருக்க போறா. அவ இங்கதான் இருக்கா. ஆனா நான் நாளைக்கே வெளியூர் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க? அங்க எலெக்ஷன் டியூட்டி வரப்போகுதுல. அப்புறம் 15-20 நாள் நான் அங்கதான் இருப்பேன். அப்போ என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா சான்சஸ் இருக்கு. அந்த சான்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. இந்த சான்ஸை இப்ப மிஸ் பண்ணாதீங்க. சான்ஸ் எல்லாம் நான் எப்போதுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். முதல்ல நான் டேப்லெட் போட்டுக்கிறேன். நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க முன்னாடி உட்காந்துட்டீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்குன்னா என்னோட சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. யாராச்சும் உண்மையா பழகுனாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க மாதிரி ஃபீல் ஆவாங்க. என்ன சொந்தம்னு சொன்னதுக்காக நன்றி. நம்ம 2 பேரும் மீட் பண்ணதுல இருந்து நம்ம 2 பேரும் எப்ப சொந்தமானோன்னு எனக்கு தெரியவே இல்ல. எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு. டீல இருக்க சர்க்கரை விடுங்க. அதான் என்கிட்ட அதிகமா இருக்கே. நான் என்னோட ட்ரெஸ்ஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாட்டா இருக்கு. இன்னைக்கும் எனக்கு அங்க அடிக்கடி வலிக்க ஆரம்பிக்குது. அது வலின்னு இல்ல, சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சந்தோஷத்தை எப்படி சரி செய்யறது? எல்லாமே என் காதலால. ம், ம். அக்கா ம், ம். நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இவரு சொசைட்டி தலைவர். என்னோட பாத்ரூம்ல டேப்ல தண்ணி வரல, அததான் இவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஆ, ஆ. ஆ நானும் அதை கவனிச்சேன். நீங்க அவர்கிட்ட சத்தமா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆ, தலைவரே, ஆ. இவதான் என்னோட தங்கச்சி ஓ, சுமன். அந்த சொசைட்டி தலைவர் என் தங்கச்சிய பார்த்த விதத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு என் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைய கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இப்ப டீ வேணாமே. இல்ல, இதுக்கான காரணத்தை நீங்க அப்புறமா சொல்லுங்க. ஆ, இல்லக்கா நீங்க உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இவன் என்ன திடீர்னு உள்ள போறான்? இவன் என்னோட ஐட்டத்துக்காக தான் ட்ரை பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். ம். பூஜா, நீ டீ போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடு, நான் அப்புறமா கிளம்புறேன். சரிங்கக்கா. உட்காரு. ம். ஏய் பூஜா இருக்கா? அது ரீட்டா மேடம் தான் சொன்னாங்க. சுமனியும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரணுமா? நான் அங்கதான் போறேன். எனக்கு அங்க வர மூட் இல்ல. ரீட்டா மேடம் தான் சொன்னாங்க உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணுமா, வீட்ல தனியா விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா?
சொல்லுங்க தலைவரே. ரீட்டா மேடம், ஆ சுமன் வர முடியாதுன்னு சொல்றாங்க. நான் பேசுறேன். தரேன், பேசுங்க. சொல்லுங்கக்கா. சுமன், நீ அங்க வந்துரு. இல்லக்கா, எனக்கு அங்க வர மூடே இல்ல. அப்ப சரி, உன் விருப்பம் போல செய். ம், என்ன சொன்னாங்க? அவங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படியா? ம், இட்ஸ் ஓகே. சரி, நீங்களும் டீ குடிங்க. ம் டீ போட்டுட்டு தான் இருக்காங்க. ம் ம் இருந்து கிளம்பு, அப்புறமா. சரிங்க மேடம். ம். எனக்கு அடுத்த ரைட்டுக்கு டைம் ஆகுது. நான் உங்களோட திங்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ம், நான் வரேன். ஓகே. ஒருவேளை இவளும் என் கூட என்ஜாய் பண்ணுன்னு நினைக்கிறா போல. அதனால தான் அவளோட டிரைவரை கூட வெளியில அனுப்பிட்டா. பூஜா, அக்கா. உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. ம். இப்போ எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு. இவ வேணும்னு தான் அனுப்புறான்னு நினைக்கிறேன். அப்பதானே நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு பார்ட்டிக்கு போறதுக்கு லேட் ஆகலையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் பார்ட்டிக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ம். ஹலோ தலைவரே. சொல்லுங்க. சுமன் தான் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டால. நீங்க அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பார்ட்டிக்கு வாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன். டீ குடிச்சேன்ல, அதான் அசிடிட்டி ஆயிடுச்சு. சரி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துடுறேன். கேம் ஆடி என்ன துரத்திட்டல. அந்த இன்ஸ்பெக்டர் எப்ப பாரு உங்க வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் எங்க வீட்டை கண்காணிக்கல, என்னதான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்ன சொல்ற? அவன் எங்க அக்கா கூட ரொம்ப ஜாலியா இருக்கான். இப்ப என் கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறான். அவன ஏய், கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஒருவேளை இவன் மறுபடியும் வந்துட்டானா அப்புறம்? அவன் திரும்பவும் வரமாட்டான், விட்டு தள்ளு. விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ என்ன பிடிச்சுக்கோ. சுமனுக்கு இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் அவ எங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் நான் எப்பவாவது வெளியே வேலையா போயிட்டேன்னா சுமன் அந்த டிரைவருக்கு கால் பண்ணி அவ சூட்டை தணிச்சுக்கிறா. அப்புறம் நான் ஒரு நாள் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தப்போ அங்க நான் என்ன பார்த்தேன்னா, சுமன், உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டெல்லியில இருக்கான்ல. இதெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு தான். நான் என்ன சீரியஸாவா எடுத்துக்க முடியும்? அப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, அவசியம் எதையும் எதிர்பார்க்காது. மனுஷங்கள அது என்ன வேணாலும் செய்ய வைக்கும். அப்போ எனக்கும் டைம் பாஸ் வேணும்ல. நாளைக்கு அவனை வர சொல்லு. நான் ஒத்துக்கிறேன், மாமாவோடது சின்னதுதான் இந்த வீடு. ஆனா உங்க தேவைக்கு தான் இருக்கான்ல பெருசா அந்த கருப்பான உங்க தலைவரு. அவன் இருந்தான், ஊருக்கு போயிட்டான். திரும்ப எப்ப வருவான்னு தெரியல. அப்புறம் உனக்கும் தெரியும்ல, அவசியம் எதையுமே எதிர்பார்க்காதன்னு. சொல்லுங்க. நாளைக்கு மாமா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துரு. ஆனா வீட்ல உன்னோட அக்கா இருப்பாங்கல்ல? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அது சரியா தோணல. நான் சொல்றத நம்பு, இந்த தடவை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரூம்குள்ள உங்க அக்கா போயிட்டாங்களே, அப்ப நம்ம எங்க போறது? வேற ரூமுக்கு போணுமா? இல்ல, அக்காவோட ரூம்ல தான். என்ன?
அப்படின்னா இது என்னது? த்ரீசம். அதாவது நீ அக்கா கூட ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் நானும் வந்துடுவேன்.